ஏதாவது பாட்டு பாடுவீங்களா அவங்கள யோசிச்சு? அவங்களுக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஸ்டேஜ்ல. ஆக்சுவலி ஸ்டேஜ்ல வந்து 10 பொண்ணுங்களுக்கு சேர்த்து ஒரு பாட்டு ரேப் பண்ணிருப்பாரு ஆமாம், ஃபர்ஸ்ட் டே. ஆமாம். அது 10 பொண்ணுக்கு பண்ணிருப்பாரு. ஆனா என்னன்னா எனக்கு புரியவே இல்ல பாதி. எனக்கு இன்னும் வரும்போது எனக்கு புரியவே இல்லை. இப்போ வரைக்கும் நான் அந்த மனுஷனை கேட்டுட்டு இருக்கேன். எனக்காக அன்னைக்கு என்ன பாடுனீங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ வரைக்கும் சொல்லு, சத்தியமா சொல்லல. நானும் அந்த வீடியோ எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு பாக்குறேன், கிடைக்கல. டெலிட் பண்ணிட்டாங்க. Okay. ஃபர்ஸ்ட் நாள் இத டிலீட் பண்ணல. இந்த அந்த போடல அந்த ஒரு இது. ஓகே, இவங்களுக்காக மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் பாடுனது. இல்ல 10 பொண்ணுக்கு அது பாட்டு இருந்துச்சு, நானே பாத்துர்க்கேன் அந்த வீடியோ. இல்ல அதுல வெறும் அந்த 5 பொண்ணுக்கு மட்டும் பாடி இருப்பாரு. ஒரிஜினலாவே 10 பொண்ணுக்கு பாடி இருக்காரு. ஓகே. ஆனா நமக்குன்னு வரும்போது அது இது எடிட்ல தூக்கிட்டாரு. நான் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டேன் நான். ஐயோ. ஓகே. என்னடா இது? ஏன் கஷ்டப்படுறீங்க? இப்ப லைவா பாட போறாரு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன் சொல்லுவாங்கல்ல. இவர் வந்து டக்குன்னு அந்த ஆன் தி ஸ்டேஜ் பாடும்போது எல்லாரும் பொண்ணுங்கள் எல்லாம் வந்து நாங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இப்படியே யாரப்பா இந்த பையன் இப்படி எல்லாம் பாடுறாங்களேன்னு நான் வந்து நினைச்சேன். சரி ஓகே, டெலிகாஸ்ட் ஆகும்போது நம்ம அதோட மீனிங் தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா அது வரவே இல்லை. அதுக்கப்புறமா கூட உங்களை மீட் பண்ணும்போது நான் கேட்டேன், என்ன பாடுங்க? இல்ல சொல்ல மாட்டேன், சொல்லவே இல்லை அவரு. இப்போ வரைக்குமா? இப்போ வரைக்கும் சொல்லல. கேக்குறாங்க, ஓய் எதுக்கு லேட்டு இப்படி பேசணும் சொல்ல முடியுமா போயிட்டு. காஞ்சிபுரம் கஃபே, a premium veg restaurant, பல்லாவரம்.